ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சைப்பயிறு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்திக்கோங்க. அது கூட ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இப்போ ஆட் பண்ண வேண்டாம். விளக்கெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா பச்சைப்பயிறு சீக்கிரம் வெந்துடும். மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப பருப்பு கொஞ்சம் வளவலன்னு போயிடும், அதனால் வேண்டாம். 4 விசில் மட்டும் போதும். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 4-5 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டிங்கன்னா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டு மறுபடியும் கருவேப்பிலையும் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அப்படியேவும் கடைஞ்சிக்கலாம், நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வேகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சாம்பார் தூள் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல, காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதனால் நான் ஆட் பண்ணல. கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பச்சைப்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம கத்திரிக்காயோடு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். அதுக்கு மேலே ரொம்ப கொதிச்சுது அப்படின்னா பருப்பு மறுபடியும் வளவலன்னு போயிடும். அதனால் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும். கொதித்த வாட்டி எடுத்து மண் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe my channel.